தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில விரக்தியோட உச்சத்துல ஏதாவது மிச்சம் கிடைக்குமா அப்படின்னு தேடக்கூடிய ஒரு சோகமான நிலையில சிம்மராசி அப்படிங்கிறது இருக்கு. அதான் தெரியுமே ஜோசியரை, அதையா நீங்க வேற சொல்லி மறுபடியும் மனவேதனை நின்றீங்க. ஏதாவது உருப்படியா இருந்தா சொல்லுங்க, சும்மா கஷ்டத்தை சொல்லி கஷ்டத்துல இருக்கிற எங்களை மேற்படியும் சங்கடப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த வீடியோக்குள்ளேயே நுழைவீங்க. கவலைப்படாதீங்க, உங்களோட கஷ்டம்லாம் நீங்கிற அளவுக்கு இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜூலையை நாம 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது முதல் 17 தேதி, அடுத்த 17 தேதி. முதல் 17ல ஒரு வகையில நன்மை, அடுத்த 17ல மற்றொரு வகையில நன்மை. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா மறு கதவை திறப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6-7 மாதமா பாத்தீங்கன்னா எல்லா கதவையும் அடைச்சி பூட்டி வச்சுட்டு சாவியை தொலைச்சிட்டே போல இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் திருமண திசையெங்கும் அடி, ஆனாலும் கூட கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் வெள்ளை சட்டைக்கு குறைவு இல்லாம நீட்டா அயன் பண்ணி கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு வெளியே போற ஆளுங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள். பையில 10 ரூபா கூட காசு இல்லைங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த டிப்டாப்புக்கெல்லாம் குறைச்சிருக்காது. அங்க வந்தா செண்டு வாசனை இங்க அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல ராசிநாதன் சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் ராஜா. அவர் எங்க இருக்காருன்னா லாப வீட்டுல இருக்கார். அப்ப அஷ்டம சனி போட்டு அடி 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 அடின்னு இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. போதாத குத்தத்துக்கு ஜென்மத்துல கேது, கலத்திரத்துல ராகு, இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தீங்க இல்லையா? இப்ப இந்த வலியை தாங்கின உள்ளத்திற்கு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது. அப்ப ராசியாதிபதி சூரியன் லாப வீட்டுல இருக்காரு அப்படின்னா அரசு வழி ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது அஷ்டம சனி காலகட்டத்துல தேவையில்லாம அசிங்கப்படக்கூடிய சூழல்லாம் வந்திருக்கும். செய்யாத தப்புக்கு பழி நம்ம மேல விழுந்திருக்கும், இல்லைன்னா வம்பு வழக்கு நம்ம மேல வந்திருக்கும். எவனோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம தான் சிம்ம ராசிக்காரர்களாச்சே, பெரிய ராஜா வச்ச குறுக்க போய் மத்தியஸ்தம் பண்ண போவோம். அதுல வாக்குவாதம் மாதிரி நம்ம மேல கேஸ் விழுவுற மாதிரிலாம் ஆயிருக்கும். அதெல்லாம் தொடச்சு நீங்க வெளியே வர போறீங்க. அப்ப உங்க மேல ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அதை இந்த மாசத்தை பயன்படுத்தி நீங்க சீக்கிரமா கொண்டு போனீங்கன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். அது மாதிரி காப்பீட்டு நிறுவனத்துல உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய தொகை பாக்கி இருந்ததுன்னா வேகம் எடுக்க வைங்க. நிச்சயமா இந்த மாசத்துல காசு வந்துடும். அரசு வழி ஆதாயம், அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாசத்துல நீங்க தாராளமா சாதிச்சுக்கலாம். 10 ரூபா செலவானாலும் சரி தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். போனாயா வேலையை முடிச்சாயா வந்தாயா அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த பிள்ளைவெல்லாம் காலேஜில் சேர்க்கிற காலகட்டம். அதனால ஒரு கல்வி கடனுக்கு வங்கிக்கு போறதுனா கூட 17 தேதிக்கு முன்னாடி தேடி ஓடுங்க. நிச்சயமா நன்மை அப்படிங்கிறது நடக்கும். நம்ம கையில 10 ரூபா காசு இல்லைன்னா கடனை உடனே வாங்கியா பிள்ளைய படிக்க வச்சுட்டான்டா அவன் அப்படின்னு 4 பேர் நம்மள பெருமையா பேசுவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. மாதிரி 17ஆம் தேதிக்கு மேல கடகராசிக்கு சூரியன் வந்துருவாரு. கரெக்டா அதே 17ஆம் தேதி மிதுனத்துல போய் வக்கரத்துல புதன் உட்கார்ந்துருவாரு. நல்லா இருக்கு பாத்தீங்களா? லாபாதிபதி லாபஸ்தானத்திலேயே போய் குருவோட ஆட்சி பெற்று உட்கார போறார். குருவும் லாப வீட்டுல இருக்கார். அப்படிங்கறதால
இந்த 17க்கு மேல சூரியன் நம்மளோட ராசிக்கு 12க்கு வந்தாலும் புதன் போய் வக்கரத்துல லாப வீட்டுல ஆட்சி பெற்று குருவோட உட்காந்துக்கிட்டு இன்னும் அதிக நன்மைகளை செய்வார். அதாவது சூரியன் 17 தேதி வரைக்கும் குருராஜ யோகம் அப்படிங்கிற யோகத்தை 11ஆம் வீட்டுல கொடுக்கிறார் குருவோட சேர்ந்துக்கிட்டு. 17ஆம் தேதிக்கு மேல புதன் போயிடுறார். புதன் யாரு? புத்திகாரகன். அப்போ உங்களோட புத்தி எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, இந்த காரியத்தை இப்படி செஞ்சா இப்படி முடியும், இந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு இன்னார்கிட்ட கொடுக்கணும். அது சொல்லுவாங்க இல்லையா, எந்த வேலையை யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அந்த வேலையை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு லீடர்ஷிப் உங்ககிட்ட ரொம்ப பளிச்சுன்னு இந்த மாசத்துல தெரியும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும், காசு பணம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே உங்களுக்கு இந்த மாசத்துல வராது. அஷ்டம சனி கொடுத்த அவமானங்கள் எல்லாம் துடைத்தெறியப்படும். சனி கழிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப இந்த 13ஆம் தேதிக்கு மேல சனி வக்கரம் அடைய போறாரு. அது தனி பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோவே உங்களுக்கு கொடுக்குறேன். ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். அப்ப அஷ்டம சனி வக்கரம் அடைகிறார், பலம் இழக்கிறார். அப்படிங்கும் போது அதை விட பெரிய நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது வாழ்க்கையில நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. கவலைப்படாதீங்க. அது மாதிரி கலத்தரத்துல ராகு இருந்தாலும் நல்ல நேரமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவார்க்க புனிதப்பட்டு தான் ராகு வராரு. இல்லைன்னா டைவர்ஸ் வரையும் கொண்டு போய் விட்டுருப்பாரு. தேவையில்லாத கணவன் மனைவி பிரச்சனையை கொண்டாந்து விட்டு குடும்பத்தை நாசம் பண்ணி குட்டி செவராக்கி பல வேலைகள் நடந்திருக்கும். நல்ல வேலையா உங்களுக்கு அப்படி எதுவும் நடக்கல. சின்ன சின்ன சண்டைகள், ஊடல்கள், கூடல்கள், பூசல்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். மறுபக்கம் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு யோகாதிபதி ராசிநாதன் சூரியனுக்கு நெருங்கிய நட்பு கிரகமான செவ்வா, இன்னொரு நெருப்பு கிரகமான செவ்வா உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே இருக்காரு. இப்ப செவ்வாய் யாரு? பூமி காரகன். அவர் ராசிக்குள்ள இருக்காரு அப்படின்னா அதீத நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பார். அப்ப சொத்து சேர்க்கலாம், பூர்வீக சொத்து உங்களுக்கு சேரும், பூர்வீக சொத்துல பாகம் வெட்டி உங்களுக்கு வரும். பூர்வீக சொத்துல பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான், பல வருடமா இழுத்துட்டு கிடக்குன்னா தீர்ப்பு சாதகமா வந்து சொத்து உங்க கைக்கு வரும். இப்படி பல அமைப்புகள் கிடைக்குது. அது மாதிரி இடம் பூமி விற்பனையால லாபம் பார்க்கலாம். அரசியல்வாதிகள் காசு பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா அரசியலுக்கு காரகத்துவம் கொண்ட செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னா, அரசியலை வச்சு உங்களை சம்பாதிக்க வச்சு அழகு பார்ப்பார், பெரிய பதவிகளை அலங்கரிக்க வைப்பார். இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 10 ரூபா கையில காசு இல்லைனாலும் மட்டு மரியாதை குறையக்கூடாத பாக்குற 4 பேர் மெச்ச வாழணுண்டா அப்படின்னு வெள்ளையும் சொல்லையுமா அலையக்கூடிய ஆளுங்க நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு புகழுக்கு மயங்கக்கூடிய ஆட்கள் சிம்மராசிக்காரர்கள். உங்களோட புகழுக்கும் பெருமைக்கும் எந்த விதமான களங்கமும் வராம கௌரவத்தோட வாழ வைக்கும். அப்ப கௌரவத்தோட ஒருத்தன் வாழணும்னா என்ன பண்ணணும்? கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடங்காரன் யுத்தாப்புல வந்தானா தலையை கீழே நட்டுக்கிறான். அதான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உங்களை கௌரவத்தோட வாழ வைக்கிறதுக்கு கடனெல்லாம் அடைச்சு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாசமா இந்த ஜூலை மாசம் அப்படிங்கிறது இருக்கும். சனி வக்கர பலன்கள் தனியா உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன், பார்த்து பலன் அடைங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்திட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப சிறந்த மாதமா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.